நம்ம சேனல் மூலமா இந்த பொற்படியான பத்தியும் அவன் காவல் வந்து நின்ன கதையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சனங்க அடுத்த தடவை கோவிலுக்கு போகும்போது அவனையும் மறந்துடாம பார்த்து கும்பிட்டு வேண்டியதை கேளுங்க. அதோட இப்பேற்பட்ட காவக்காரன் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இன்னமும் தெரியாம இருக்க சனத்துக்கு எடுத்து சொல்லி தெரிய வைங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். இந்த கதை கிட்டத்தட்ட 700-750 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுது. 1310 டெல்லி சுல்தானா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அலாவுதீன் கில்ஜி தன்னோட ஆட்சி அதிகாரத்தை தென்பகுதி எல்லைக்கு கொண்டு போய் சேர்த்து தன்னோட எல்லையை விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான வேலையை ரொம்ப மும்முரமா பண்ணிக்கிட்டு இருந்த காலாது அவனோட ஆசையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுறதுக்காக அவனோட படைகளை வழிநடத்துற தளபதிகள்ல ரொம்ப திறமசாலியான மாலிக் கபூரை தேர்ந்தெடுத்து வரவழைச்சு தளபதி மாலிக் தற்போது டெல்லி சுல்தானாக இருக்கும் நான் இதற்கு முன்பு இருந்த ஒரு சிலரை போல் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தையும் எல்லையும் பறிபோகாமல் காத்துக்கொண்டு எந்த பேரையும் புகழையும் அடையாமல் ஆயுளை கழித்துவிட்டு இருந்த இடமே தெரியாமல் அழிந்து போக நான் விரும்பவில்லை. என்னுடைய ஆட்சியும் அதிகாரமும் எல்லை தாண்டி எல்லை விரிவுபடுத்தி இந்த நாவலன் தீவு முழுக்க டெல்லி சுல்தானான என் கொடி பறக்கச் செய்து வரலாற்றில் என் பெயரை அழிக்க முடியாத இடத்தில் நிலைநிறுத்த ஆசைப்படுகின்றேன். சுல்தான், தங்களின் ஆசை எதுவாயினும் அதை தாங்கள் நினைத்தபடியே நிறைவேற்றி தருவதே என் கடமை. என்னால் இயன்றவரை தங்களின் விரல் காட்டும் திசை பாய்ந்து படை செலுத்தி நம் கொடியினை பறக்கச் செய்வேன்.